எல்லாருக்கும் வணக்கம். டிங்டாங் பெல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்ஸ்அப் பற்றி. வாட்ஸ்அப் எப்படி இன்ஸ்டால், அன்இன்ஸ்டால், ரீஇன்ஸ்டால்னு எதுவும் இல்லை. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பியும் அதே இதுவே மெசேஞ்சரை திருப்பியும் இன்ஸ்டால் பண்ணிட்டு போய் தான் ரீஇன்ஸ்டால். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸை எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்னா என்னன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம், சரிங்களா? அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணோம். அது இந்த காலத்து பசங்களுக்கு அது எஸ்எம்எஸ்ன்றது தெரியுமா தெரியாதுன்னு கூட டவுட்டாக இருக்குது. எஸ்எம்எஸ் மூலிமா இது மாதிரி டெக்ஸ்ட் அனுப்பிட்டு இருந்தோம். இந்த மெசேஞ்சர்ஸ் அதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்துருப்போம். ஒன்லி டெக்ஸ்ட் மெசேஜஸ் மட்டும்தான் போகிற மாதிரி. ஸோ இதை வாட்ஸ்அப்பில் சொல்லணுன்னா இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு மெத்தடாக இப்போ வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் அனுப்பலாம், இமேஜஸ், அதாவது ஃபோட்டோஸு, வீடியோஸு, அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டில் என்னன்றதை நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு இன்ட்ரோடக்ஷனாக இதை மட்டும் சொல்கிறேன். இமேஜஸ்ஸு, வீடியோஸு, ஃபைல்ஸு, அப்புறம் நீங்கள் வந்து குரூப் சேட் பண்ணலாம். குரூப் சேட் 4 ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த 4 பேர் சேர்ந்தா படிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதே மாதிரி பழைய மெசேஜஸ் ஃபோன்லலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம மெசேஜ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டெலிவரி ஆச்சா இல்லையான்ற வரைக்கும் தான் நமக்கு தெரியும். பட் அவங்க படித்தாங்களா இல்லை அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது டெலீட் பண்ணிட்டாங்களா அந்த எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்காது. ஸோ இந்த ஆப்பில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அதாவது மெசேஜஸ் சென்ட் ஆயிடுச்சா, அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சா, அதை அவங்க படிச்சுட்டாங்களா, அது எந்த டைமில் படித்தாங்கன்ற முதற்கொண்டு நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துடும். அதனால இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து கோடிக்கணக்கில் இதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் வந்து. ஸோ நாமளும் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத இந்த வீடியோஸில் வந்து கற்றுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இனிஷியலாக ஃபர்ஸ்ட்டு எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறது. அதுக்கு உங்கள் இதில் உங்கள் ஃபோனில் வந்து கூகுள் ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே ப்ளே ஸ்டோருன்ற ஒரு ஆப் இருக்கும். அது வந்து இனிஷியலாக எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லேயும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணிங்கன்னா மேலே வந்து WATSAPP வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆகுது வாட்ஸ்அப் மெசேஞ்சர்ன்றது லிஸ்ட் ஆகும். இந்த வாட்ஸ்அப் மெசேஞ்சர்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து 1 பில்லியன் டவுன்லோட்ஸ் இங்கே எழுதிருக்கு பார்த்தீங்களா, 1 பில்லியன். அந்த 1 பில்லியன் டவுன்லோட்ஸ் இந்த மெசேஞ்சர் ஆப் வந்து சில டூப்ளிகேட்ஸ்லாம் இருக்கும். பட் அது வந்து குறைஞ்ச டவுன்லோட்ஸ் இருக்கிறதுனால அது வந்து டாப் லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் ஆகுது. ப்ளே ஸ்டோர் எப்பயும் டாப் டவுன்லோட்ஸ் அப்புறம் டாப் ரேட்டிங்ஸ் அந்த அடிப்படையில் தான் அதை வந்து லிஸ்ட் பண்ணும். ஸோ ஹியர் இதில் வந்து இங்கே இன்ஸ்டால்ன்ற பட்டன் இருக்குது. அந்த இன்ஸ்டால்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். இப்போது வாட்ஸ்அப்ன்றது உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேஜாக வந்து அது பாலிசிஸ்னால் ப்ரைவசி பாலிசினால் எப்படி சொல்கிறது, சும்மா ஒரு ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம கம்பெனிக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் படித்து புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்தது கண்டினியூன்னு கொடுத்திங்கன்னா ஒரு பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகும். அது வந்து உங்களோட பெர்மிஷன்ஸ் கேட்கும், உங்கள் ஃபோட்டோ ஃபைல்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து அதோட கேலரியிலேருந்து எடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இதுக்கு அலோவ் கொடுங்க. அடுத்தது கான்டாக்ட்ஸ் அக்சஸ் கேட்கும். அப்போ தான் உங்களோட கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்க எல்லா கான்டாக்ட்ஸ் நம்பரும் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கேட்கும்.
ஸோ இது ரெண்டுத்தையும் அலோவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை செட்டப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோன் நம்பருக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரி சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கோட் நம்ம கண்ட்ரியோட கோடு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இந்தியாவது கண்ட்ரி கோடு வந்து 91. ஸோ இட்ஸ் பிளேஸ்ட். அப்புறம் இங்கே வந்து அந்த உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். அப்புறம் என்னென்னு ஒரு நம்பருக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண முடியாது. அப்படி ஓப்பன் பண்ணிங்கனாலும் அது வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். உங்கள் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுங்கள், வேறு யார் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நம்பர் கொடுத்தோடனே இது வந்து இந்த ஃபோன் நம்பர் உங்களது தான் அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் மூலிமா ஒரு மெசேஜ் வரும். ஸோ ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்காக கேட்கும். இந்த சிம் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும், டைரெக்டாக உங்களுக்கு வர மெசேஜஸு சில ஃபோனில் வந்து அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. மெசேஜஸ் வந்தோடனே அதில் வர அந்த கோட்ஸ் வந்து டைரெக்டாக ரீட் பண்ணுற மாதிரி. அப்படின்னு நீங்கள் வந்து வேறு ஃபோனில் வந்து அதை போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் ஒரு கோட் இருக்கும். அந்த கோடை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணணும். சிக்ஸ் டிஜிட்ஸ் கொடுத்தோன்னே அது வந்து வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கும். அப்படி உங்களுக்கு மெசேஜஸ் வரல, அது எதோ பிளாக் பண்ணுது அப்படின்னு நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் ப்ரீவியஸ் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கால்னு ஒரு மெசேஜ், கால் பேக், அந்த மெசேஜ் அந்த அக்சஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் இதை இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணல, இது ஏற்கனவே ஒரு பெர்மிஷன்ஸ் இருக்குது. அதனால் அந்த ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதுக்கு ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஸோ இஃப் யூ கிவ் அதாவது அதுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா இதை இந்த வாட்ஸ்அப் அதாவது இந்த அக்கௌண்ட்ஸோட ஒரு பேக்கப் வந்து கூகுள் ட்ரைவில் நீங்கள் எந்த கூகுள் அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு சேவ் ஆகிடும். இல்லை அப்படி எனக்கு தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா ஸ்கிப் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்கிப் ஆகிடும். அப்புறம் இனிஷியலாக உங்களோட நேமும் ப்ரொஃபைல் பிக்கும் மட்டும் கேட்கும். அது ரெண்டுத்தையும் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் நேம் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு டம்மி நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். நீங்கள் சேட்ஸ் யூஸ் பண்ணால் நியூ சேட் போயிட்டு நீங்கள் என்ன இது இருக்கோ அந்த நேம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக உங்கள் கேலரியில் இருக்க எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸும் வந்து இதை லிஸ்ட் பண்ணும். நீங்கள் அதில் வந்து ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து உங்கள் சேட் ஹிஸ்ட்ரிஸ் காமிக்கும். அப்புறம் உங்கள் கான்டாக்ட்ஸோட ஸ்டேட்டஸஸ், உங்கள் ஸ்டேட்டஸஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறதெல்லாம் இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். கால்ஸ் வந்து நீங்கள் இந்த கால் பட்டனை யூஸ் பண்ணி யாருக்கு வேணுமோ நீங்கள் வந்து வீடியோ காலிங் பண்ணி பேசிக்கலாம். அந்த ஹிஸ்ட்ரி வந்து இந்த இடத்துல வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பாக எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறோன்றத பார்ப்போம். அன்இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். வாட்ஸ்அப் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலில் 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று வந்து ரிமூவ், இன்னொன்று வந்து அன்இன்ஸ்டால். ரிமூவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த ஐக்கான் வந்து ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து டிஸப்பியர் ஆகுமே தவிர உங்கள் ஃபோன்லேருந்து அன்இன்ஸ்டால் ஆகாது. ஸோ பேக்ரவுண்ட் ப்ராசஸில் இது ரன் ஆகும். நீங்கள் வந்து உள்ளே போய் தேடி அந்த வாட்ஸ்அப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணணும், நீங்கள் அன்இன்ஸ்டால்ற ஆப்ஷன்ஸை மட்டும்தான் தரணும். அப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதே வாட்ஸ்அப் பேஜில் போனீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாலான ஆப்ஸுக்கு அன்இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அன்இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ வாட்ஸ்அப் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா
இதே பேஜில் இந்த ஓப்பன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் அந்த இடத்துல அப்டேட்டுன்னு இருக்கும். இப்போ நான் வந்து பழைய வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஏதாவது புது வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஓப்பன்ற இடத்துல அப்டேட் இருக்கும், நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால இது வந்து ஆல்ரெடி லேட்டஸ்ட் வெர்ஷன், அதனால் இந்த இடத்துல அப்டேட் ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ என்னால் இப்போதைக்கு அதை வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து காமிக்க முடியாது. வேறு ஏதாவது ஆப்ஸ் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி காமிக்கும். சில மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். யார் வாட்ஸ்அப் இஸ் அப்டேட்டட், not up to date, you cannot see this message, so in order to see this message you need to update. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ளே ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். அடுத்தது நான் என்ன வீடியோஸ் பண்ணணுன்றதை பற்றியும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.